அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சாய் பிசியோதெரபி கிளினிக் டாக்டர் விப்லானந்தி. நம்ம தண்டுவட பிரச்சனைகள் பற்றி நிறைய பார்த்தோம். தண்டுவட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இடுப்புக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இல்லை. கழுத்து எலும்புல தேய்மானம் ஆனாலும் அது பேரும் தண்டுவட பிரச்சனைகள் தான். இப்போ கழுத்து எலும்புல இருந்து தேய்மானம் ஆகுது அப்படின்னா கைகளுக்கு வர ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. தண்டுவடத்தினுடைய உபயோகம் என்ன அப்படின்னா, நம்ம மூளையிலிருந்து கை கால்களுக்கு வர சிக்னல்ஸை கொண்டு வர்றது தான் தண்டுவடத்தினுடைய உபயோகமே. இப்போ தண்டுவடத்தில் எலும்பு ஒன்னோட ஒன்று அழுத்திக்கிச்சுன்னா அடுத்து ஜவ்வு தேய்மானம் ஆகும். ஜவ்வு தேய்மானம் ஆகும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும். அந்த தேய்மானம் ஜாஸ்தி ஆக ஆக ஒவ்வொரு ஸ்டேஜும் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ஹெர்னியேஷன், மைலோபதின்னு வெரைட்டி ஆஃப் நேம்ஸில் சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வலி வேதனைகளை கொடுக்கும். இப்போ தண்டுவட தேய்மானம் ஆயிடுச்சு, டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு அல்லது டிஸ்க் ஹெர்னியேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா கழுத்து வலிக்கும், கழுத்து தசைகள்லாம் இறுகி போகும், கை கால்கள் எல்லாம் வலிக்கும், கைகள் மரத்து போகும், விரல்கள் மரத்து போகும், கை குடைச்சல் ஆகும், கடுப்பான ஒரு வலியை கொடுக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும்போது சிலவங்களுக்கு நெஞ்சு வலியெல்லாம் கூட வரும். நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க, செஸ்ட் பெயின் ஆகுது அப்படின்னா உடனே கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குமோ, ஹார்ட் அட்டாக் ஆயிருக்குமோ அப்படின்லாம் போய் அந்த கார்டியாக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறவங்கலாம் உண்டு. இது கழுத்து தேய்மானம் ஆனாலும், கழுத்து எலும்புல தேய்மானம் ஆனாலும் இந்த மாதிரி நெஞ்சு வலியெல்லாம் கூட வரக்கான சான்சஸ் இருக்குது. இது போக நமக்கு தலைவலி வரும், தலை சுத்தல் வரும், அவங்களால ஸ்ட்ரைட்டாக படுக்க முடியாது, ஒரு பொசிஷனில் படுக்க முடியாது, தூங்கிட்டு இருக்கும்போது பாதியில் எந்திரிச்சிருவாங்க வலினால, இல்லை கரெக்டான பொசிஷனில் படுத்து தூங்குறதுக்கு முடியாது, ஒரு டீப் ஸ்லீப் போக மாட்டாங்க, ஸ்லோவாகும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், சீக்கிரமாக டயர்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட நம்ம கழுத்து தேய்மானம் ஆகும்போது வரும். கழுத்து தேய்மானம் அல்லது கழுத்து எலும்பு ஒன்னோட ஒன்று அழுத்திட்டு இருக்குதுங்கிறத நம்ம சரி செஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கையில் இறுக்கமாக ஒரு ரப்பர் பேண்டோ அல்லது கயிறோ கட்டிட்டோம் அப்படின்னா அந்த கட்டின பார்ட்டுக்கு அப்பாற்பட்ட தூரத்தில் இருக்கிறது அல்லது டிஸ்டல் பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய விரல்களோ அல்லது மணிக்கட்டோ நமக்கு வீங்கும், ரத்தம் கட்டும், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், வலி ஆகும். இப்போ அதுக்கு மட்டுமே நம்ம வைத்தியம் பண்ணோம்னா இது நிரந்தரமான தீர்வு ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த டைட்டாக கட்டின அந்த ரப்பர் பேண்டையோ கயிறையோ அவுக்கணும். அவுத்தால் மட்டும்தான் இந்த பார்ட்டுக்கான பிளட் சர்க்குலேஷன் ஈவன் ஆகும். அதுக்கான வைத்தியம் பண்ணும்போது தான் சரியாகும். அந்த மாதிரி தான் கழுத்து எலும்பு ஒன்னோட ஒன்று அழுத்திச்சுன்னா அந்த அழுத்தத்தை ரிலீவ் பண்ணால் மட்டும்தான் அதனால வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்மளால ரிலீவ் பண்ண முடியும். நம்ம கிளினிக்ல ரொபோட்டிக் டீகம்ப்ரெஷன் மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இது முதுகு தண்டுவட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும், அது கழுத்து பகுதியாக இருந்தாலும் சரி, முதுகு பகுதியாக இருந்தாலும் சரி, இடுப்பு பகுதியாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த விதமான அழுத்தமாக இருந்தாலும், எந்த அளவுக்கு அந்த அழுத்தம் இருந்தாலும் நம்மளால இந்த ரொபோட்டிக் டீகம்ப்ரெஷன் மிஷின் மூலமாக சரி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த முதுகு தண்டுவட தேய்மானத்தினால வரக்கூடிய வலிகள், இறுக்கம், தசைப்பிடிப்பு இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம கிளினிக்ல ஹை பவர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இது எந்த விதமான வலியாக இருந்தாலும், எவ்வளவு டீப் பெயினாக இருந்தாலும் இதன் மூலமாக அந்த வலிகளை நம்மளால சரி செஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சரி செஞ்ச அந்த பகுதியை வலுவடைகிறதுக்கு இங்கே ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு 1 hour இங்கே எக்ஸசைஸ் தெரப்பி கொடுத்து அந்த பேஷண்ட்டை வலுவடைய வைக்கிறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் இந்த பிரச்சனைகள் வராத அளவுக்கு நாங்கள் பாதுகாத்து கொடுக்குறோம். அதனால் முதுகு தண்டோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்ரீ சாய் பிசியோதெரபி கிளினிக் வாங்க, நாங்கள் வலுவுடன் விடை கொடுக்குறோம். வணக்கம்.